அனைவருக்கும் வணக்கம். இந்தியா இது வந்தாரை வாழ வைக்கும் புண்ணிய பூமி. மதங்கள் பலவாயினும் மனிதர்கள் ஒன்றாய் வாழும் நாடு. மொழிகள் பலவாயினும் விழிகள் ஒன்றான நாடு. இமயம் முதல் குமரி வரை பாரத தாயின் பொற்பாதங்கள் மலர்ந்திருக்கிறது. மனித வண்ணங்கள் பலவாயினும் எண்ணங்கள் ஒன்றாய் இருக்கும் நாடு. இந்தியா எங்கள் தேசம் இந்தியா, 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 எங்கள் தேசம் இந்தியா. வருஷமெல்லாம் பூக்கள் பூக்கும் வசந்த தேசம் இந்தியா, இந்தியா, இந்தியா. இப்படி வளம் நிறைந்த நம் தாய்நாட்டில் வியாபாரம் செய்ய வந்தவர்கள்தான் பிரிட்டிஷ்காரர்கள் என்னும் வெள்ளையர்கள். நிறத்தில் அவர்கள் வெள்ளையர்கள், ஆனால் நிஜத்தில் இந்தியாவின் செல்வங்களை கொள்ளையடிக்க வந்த கொள்ளைக்காரர்கள். பாரத தாயின் தலைப்பகுதி இமயம் என்றால் அவளின் அன்பு பாதம்தான் நம் தாய் தமிழ்நாடு. வீரத்தின் விளைநிலம் இது. வந்தவர்களையெல்லாம் வாழ வைத்து நிற்கும் வளம் கொளிக்கும் பொன்னாடு. இல்லையென வந்தவர்களுக்கு ஈகை கொள்ளும் நன்னாடு. இங்கு விளைச்சலுக்கும் பஞ்சமில்லை, வீரத்திற்கும் பஞ்சமில்லை. வியாபாரத்திற்காக இந்தியா வந்த வெள்ளையர்கள் இந்தியாவின் செல்வங்களை கண்டு மயங்கினர். தன் அதிகார ஆட்சியை இந்தியா மீது செலுத்த நினைத்தனர். இதன் விளைவுதான் பல நூறு ஆண்டுகளாய் நம் தாய் திருநாடு ஆங்கிலேயரின் ஆட்சியில் அடிமைப்பட்டு இருந்தது. ஆங்கிலேயரின் அடக்குமுறை ஆட்சிக்கு முதலில் குரல் கொடுத்தவர்தான் தமிழ்தாயின் தவ புதல்வன் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவ்வீர திருமகனை ஆங்கிலேய அரசு விட்டு வைக்கவில்லை. வீரபாண்டிய கட்டபொம்மனும் தூக்கு கயிற்றை முத்தமிட்டார். இப்படி ஆங்கிலேயர்களை எதிர்த்து தம் வாழ்நாள் முழுவதும் சிறையில் சிறைப்பட்டு செக்கிழுத்து உயிரை தந்தவர்தான் வ.உ.சி. என்றழைக்கப்படும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சுதேசி இயக்கத்திற்கு சொந்தக்காரர். நண்பர்களே, ஆங்கிலேயரின் அடக்கு முயற்சிக்கு அஞ்சாதீர்கள். இது நம் நாடு, நம் தேசம். அவர்கள் நம்மை அண்டி பிழைக்க வந்தவர்கள். அவர்கள் நம்மை அடிமைப்படுத்துவதா? இது ஒரு காலும் நடக்காது, நடக்கவே நடக்காது. சிதம்பர பிள்ளை, நமக்கு எதற்கு இந்த வேண்டாத வேலை? நீயோ வசதியான குடும்பத்தில் பிறந்தவன். உன் பெற்றோர்களுடைய மகிழ்ச்சியாக வாழ்வதை விட்டுவிட்டு எதற்கு ஆங்கிலேயரை எதிர்ப்பது? எது வேண்டாத வேலை? நாம் ஏன் ஆங்கிலேயருக்கு அஞ்ச வேண்டும்? நான் படித்த வழக்கறிஞர் தொழிலை பணத்திற்காக நடத்தாமல் ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்க கட்டணம் ஏதுமின்றி தமிழின மக்களுக்கு பணி செய்வேன். இந்தியா என் உயிர். இப்படி ஏழை எளிய மக்களுக்காக கட்டணமின்றி வழக்காடி நீதி பெற்று தந்தார் வ.உ.சி. ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்தார். வ.உ.சியின் செயல் ஆங்கிலேயருக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது. எனவே வழக்கறிஞர் படித்து பெற்ற பாரிஸ் பட்டத்தை ஆங்கிலேய அரசு பெற்றுக்கொண்டது. வ.உ.சி. எங்களை எதிர்த்தால் என்னவாகும் என்று இப்போதாவது நீ தெரிந்திருப்பாயா? ஜாக்கிரதை. வீரத்தை உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய எங்களுக்கே சவாலா? உங்கள் மிரட்டலுக்கு நாங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம். இது எங்கள் தேசம் ஐயா, எங்கள் தேசம். வ.உ.சி. எங்களை எதிர்ப்பதை இப்போதே நிறுத்திவிடு, இல்லையெனில் பிழைக்க வழி தேடி எங்கள் நாட்டிற்கு ஓடி வந்தவர்கள் நீங்கள். இருக்க இடம் கொடுத்தால் எங்களையே எதிர்க்கிறீர்களா?
இதற்கெல்லாம் அஞ்சாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்தார் வ.உ. சிதம்பரப்பிள்ளை. தமிழக கடலோர பகுதிகளில் வெள்ளையர்களின் வணிக கப்பல்கள் மட்டும் பயணித்தன. வ.உ.சி. வெள்ளையர்களின் வணிக கப்பல்கள் தமிழக கடற்பகுதியில் ஒய்யாரமாக வந்து கொண்டிருக்கின்றன. கப்பல் பயண கட்டணங்கள் வெகு உயர்வாக இருக்கிறது. பாவம், நம் தமிழக வணிகர்கள் வணிகம் செய்ய பெருமளவில் பணம் செலவிட வேண்டியுள்ளது. அப்படியா? ஆமாம் வ.உ.சி., ஆமாம். வெள்ளையர்களின் இந்த அட்டகாசத்தை அடக்க ஒரே வழி, நாமும் தனியே கப்பல்களை இயக்குவதுதான். கப்பலா? வ.உ.சி., கப்பல் வாங்க பணம் எவ்வளவு ஆகும் தெரியுமா? பணம் என்ன பணம், என் தேசமும் என் மக்களும் தான் முக்கியம். என் சொத்துக்கள் முழுவதும் இழந்தாலும் சரி, வெள்ளையர்களின் ஆணவத்தை அடக்க நாமும் கப்பல் இயக்கியே ஆக வேண்டும். இவ்வளவு இன்னல்களை கடந்து வ.உ.சி. கப்பலை தயார் செய்தார். பிரிட்டிஷ் கொடியோடு வலம் வந்த கப்பலுக்கு மத்தியில் 1906ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் நாள் தூத்துக்குடிக்கும் கொழும்புவுக்கும் இடையே கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார் வ.உ. சிதம்பரம்பிள்ளை. இதனால் ஆத்திரமடைந்த வெள்ளையன் வ.உ. சிதம்பரனாரை கைது செய்து ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இட்டான். வ.உ. சிதம்பரனார் சிறையில் பெரும் துன்புற்றார். கல்லுடைத்தார், செக்கிழுத்தார், சிறையிலே வாழ்நாள் பாதியை கழித்தார். இவரின் இச்செயல் மகாத்மா காந்தியையும் மகாகவி பாரதியையும் பெரிதும் கவர்ந்திருந்தது. வ.உ.சி., வெள்ளையர்களை எதிர்த்தால் என்னவாகும் என்று தெரிந்து கொள். எங்களை எதிர்த்தால் மற்றவர்களுக்கும் இதே கதிதான். என் தாய் நாட்டிற்காக என் உயிரையும் தர காத்திருக்கிறேன். இப்படி தம் வாழ்நாள் முழுவதும் சிறையில் ஆங்கிலேயரின் சிறைவாசத்தில் இருந்த வ.உ. சிதம்பரனார் உடல் தளர்வுற்ற நிலையில் ஆங்கில அரசு அவரை சிறையிலிருந்து விடுவித்தது. தம் செல்வம் அனைத்தையும் கப்பல் நிறுவனம் நடத்த செலவிட்டு வறுமையில் வாடி தவித்தார். 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் தம் இன்னுயிரை ஈத்தார். என் தாய் தந்த உயிர் என் தாய் நாட்டுக்காகவே போகட்டும். அவர் கனவு கண்டது இந்தியா விடுதலை பெறுவது மட்டுமே. அவரது கனவு 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நிறைவேறியது. கப்பலேறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா. நட்ட நாடு ராவாச்சு, நட்ட வேத பூவாச்சு பொன்னம்மா. பிடியும் வரையில் போராடினோம், புதிரம் நதியாய் நீராடினோம். வெக்கலெல்லாம் வாழாச்சு, துக்கமெல்லாம் கூடாச்சு கண்ணம்மா. கண்ணம்மா நம்ம வாசல் தேடி சாரல் வரும், நெடுவானம் தூவும் தூரல் வரும். வாழ்வில் சூழ்ந்த சோகம் யாவும் இப்ப கப்பலேறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா. நட்ட நடு ராவாச்சு, நட்ட வேத பூவாச்சு பொன்னம்மா. தமிழனாய் பிறந்து தான் என்னும் சுயநலம் சிறிதுமின்றி கப்பலோட்டிய தமிழனாய் செக்கிழுத்த செம்மலாய் தன் மூச்சுக்காற்றை தன் தேசத்திற்காக தந்திருக்கிறார் வ.உ. சிதம்பரனார். அவர் விட்ட மூச்சுக்காற்றை தான் நம் சுதந்திர காற்றாய் சுவாசிக்கிறோம். இவர் மட்டுமின்றி வீரபாண்டிய கட்டபொம்மன், திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய பாரதியார் இப்படி
எத்தனையோ தமிழ் நெஞ்சங்கள் நம் தேசத்துக்காக உயிரை தந்திருக்கிறார்கள். அவ்வீர திருமகன்களின் பொற்பாதங்களை வணங்கி, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்ற வானினும் நனி சிறந்தனவே என கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். வந்தே மாதரம்.